அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 30/9/2024 இன்றைக்கு விண்மீன். இந்த விண்மீனில் ட்ரா நம்பர் 789. இந்த 789 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம கொடுத்துருந்தது 977. இதை உங்களுடைய விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் பரட்டி வச்சு டைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் யாரை பரட்டி வச்சு வெற்றி பெற்றாங்கிறது தெரியல. அப்படி பார்க்கும்போது 79 நமக்கு பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. இது நம்பர் பாக்ஸு போட்டிருந்தாலுமே ஒரு 3 நம்பரில் முடிச்சிருக்கலாம். அப்படி பார்த்தாலும் இதில் பிசி பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நம்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் கமெண்ட் செஷன்லையும் என்ன வந்ததுக்கிறதையும் பார்த்துடலாம். கமெண்ட் செஷனில் விமலா 5/9 கொடுத்துருக்காங்க ஆல் போர்டுக்கு. அதில் 5 ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுக்கு 9 பாஸ் ஆகிருக்கு. விமலாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போல் குமரவேல், இந்த குமரவேல் ஆல் போர்டுக்கு 9 கொடுத்துருக்காரு. குமரவேலுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நண்பர்களே. இன்றைக்கு வெற்றி கணிப்பு கொடுத்த விமலாவுக்கும் குமரவேலுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கணக்கில் என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கை பார்க்குறோம். அந்த ஒரு வார கணக்கில் நம்ம இந்த 744 அடுத்தது 068 அப்படிங்கிற 2 நம்பர்லையும் பார்த்துருப்போம். இந்த 2 நம்பர்லையும் நமக்கு முதல் கணக்கு இன்றைய கணக்கில். இதில் சி போர்டுக்கு பார்க்கும்போது 8 4. இதில் சி போர்டுக்கு 2 வரணும். ஓகேங்களா? இதில் 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதே போல் பி போர்டுக்கு பார்க்கும்போது 0 6 4 அப்படிங்கிறதுக்கு 0 வரும். 0 இருக்குது இதில். அதே போல் ஏ போர்டுக்கு 0 2 அப்படிங்கும்போது 4 வரும். ஓகேங்களா? இதில் நமக்கு பிசிக்குன்னு பார்க்கும்போது இந்த கணக்கில் 0ங்கிறது சி போர்டுக்கும் வரும், இதில் பி போர்டுக்கும் வரும். ஓகேங்களா? அதே போல் இந்த 2ங்கிறது பி போர்டுக்கும் வரும், பி போர்டுக்கும் 2 வரும், 0 வரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இதில் டபுள்ஸ் வராது அப்படிங்கிற காரணத்துக்காக சிங்கிள் நம்பராக கொடுக்கறதுக்காகவே பிசிக்கு 20/02 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் ஏ போர்டுக்கு ஒரு 4 வச்சு கொடுக்குறேன். ஏ போர்டுக்கு மட்டும் 4ங்கிறத அப்படியே வச்சு 402. அடுத்தது 420 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுக்குற நம்பர்களே. நேற்றைக்கு எதுவும் பெரட்டாமல் அப்படியே கொடுத்தோம் உங்களுடைய கணக்கில் பற்றி வைக்க சொல்லி. ஓகேங்களா? இன்றைக்கு இந்த கணக்கில் பார்க்கும்போது பிசிக்கு உள்ள நம்பரை பற்றி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பருக்குள்ளே முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது 402 420. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு கணக்கையும் பார்த்துருவோம். இன்னொரு கணக்குன்னு பார்க்கும்போது இதில் இந்த 244 547 அப்படிங்கிற கணக்கில் வார கணக்குன்னு ஒன்று எடுத்துடலாம். இதில் பார்க்கும்போது இதில் சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 4 7க்கு நமக்கு ஒரு 9 வரணும். இன்றைய கணக்கில் இந்த 9ங்கிறது 6ஆகவும் பற்றி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன் இன்றைக்கு பற்றி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் நம்ம 6 இருந்தால் 9 9 இருந்தால் 6 பற்றி கொடுக்கவே இல்லை. அதனால் அதுபோல் பிறண்டு வந்துருச்சுங்கிறதுனால இன்றைக்கு இந்த வார கணக்கில் உள்ளதை 9 அல்லது 6 அப்படின்னு பற்றி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் பற்றி கொடுக்குறேன். இதில் பி போர்டுக்கு 4 தான் வந்திருக்கு. டோட்டலாக 4 4 அப்படின்னு வந்திருக்கு. அதில் 4ம் வரலாம், அடுத்தது 2ம் வரலாம். பி போர்டுக்குன்னு பார்க்கும்போது இதில் 4 வரலாம், அதுக்கு 2 அப்படிங்கிறதும் வரலாம். ஓகேவா? இதில் இது பி போர்டுக்கு உள்ளது. போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க இதில் ஒரு போர்டு எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஏ போர்டுக்குன்னு தனியாக பார்த்தோம்னா 2 5 அப்படின்னு இறங்கியிருக்கு. இந்த 2 5 அப்படிங்கும்போது ஒரு 0 இறங்கும். 0ங்கிறது இதுக்கு ஏ போர்டுக்கு வரலாம். ஓகேங்களா? அதே கணக்கில் இதையும் பார்த்துக்குங்க. இந்த பக்கம் நமக்கு 4 வந்திருக்கு, 4 4 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கும் ஒரு 0 வரலாம்.
ஓகேங்களா. இதில் வந்து 2 அப்படிங்கிறது வரலாம் அல்லது 0ன்னு வரலாம். 0 என்றால் 2 வரும், 2 வந்தால் 0 வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. இந்த கணக்கில் இதில் வந்து 0வை வையப்படுக்க வச்சு கொடுக்குறேன். அதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 0 49 0 46 9 6ஆகவும் பற்றி கொடுக்குறேன். இந்த 6 ஏன் வருது அப்படின்னா இந்த கணக்கில் பாருங்கள் 2 4 அப்படின்னு இறங்கியிருக்கு, அதுக்கு 6 வரும். ஆனால் நம்ம போர்டு கணக்கு பார்க்கும்போது அந்த பவருக்கு 9 வரும். 4 7 அப்படின்னா பவருக்கு 9 வரும். மீண்டும் அந்த இன்றைய கணக்கில் போர்டுக்கு 9 வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத தான் அது 6ஆகவும் பற்றி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கணக்குக்கு 6 அல்லது 9 போர்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து போர்டுக்கு 2 வந்ததுனால் இதுக்கு 2 இறங்கலாம். அப்படி பார்க்கும்போது 26 29 அப்படிங்கிற நம்பர் வரும். ஓகேங்களா. இந்த கணக்குக்குன்னு இதை கொடுக்குறேன். இதுலேயும் இந்த 26 29 அப்படிங்கிறதுக்கு 4ங்கிறத போர்டுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் 4 கொடுக்கறதுக்கு காரணம் நமக்கு ஃபஸ்ட்டு போர்டில் வந்திருக்கு, அடுத்தது போர்டுக்கு வந்திருக்கு, அடுத்தது ஒரு 4 போர்டுக்கு வந்தாலும் அப்படியே அந்த வாசலுக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால போர்டுக்கு 4 வச்சு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் 049 046 426 429 ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்குலையும் எப்படி வருதுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. இதில் உங்களுக்கு அதிகமான நம்பராக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கணக்கில் எது ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்த கணக்கு ஒன்று பார்த்துருவோம். அடுத்த கணக்கு பார்க்கும்போது இது சீரியல் கணக்கு ஒன்று பார்த்தரலாம். சீரியல் கணக்கில் இந்த 010 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இதில் 749 அப்படிங்கிற நம்பரில் சீரியல் நம்பரில் வந்து 010 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிறோம். இதில் டோட்டலாகவே 4 சீரியல் தொடர்ந்து டபுள்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா. அதில் ஒரு சீரியலை விட்டுட்டு அடுத்த சீரியல் எடுக்கிறோம். அடுத்த சீரியலுங்கும் போது இந்த 663 அப்படிங்கிற நம்பரில் இந்த சீரியல் நம்பர் வந்து 769. ஓகேங்களா. இதில் இந்த சீரியலை விட்டாச்சு, 559ங்கிற சீரியலை விட்டுட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா. இது க்ளோஸ் பண்ணிட்டு தான் எடுக்கிறோம். இதை பார்த்துக்குங்க. ஒரு சீரியல் விட்டு ஒரு சீரியல் கணக்கு தான். இந்த சீரியலுக்கு பார்க்கும்போது நமக்கு போர்டுக்கு 0 வந்திருக்கு. அதில் அடுத்தது 3 0 3 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 6 வரும். ஓகேங்களா. இதில் போர்டுக்கு 6 அல்லது மீண்டும் அந்த 3 வரலாம். ஓகேங்களா. இதில் அந்த 3ங்கிறது மீண்டும் வரலாம். இதில் போர்டுக்கு பார்க்கும்போது இந்த 9க்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 அப்படிங்கிறதுக்கும் அடுத்தது இந்த 6க்கும் ஒரு பவர் 9 வரும். இன்றைய கணக்குலேயும் நமக்கு மீண்டும் ஒரு 9 இருக்குது. ஆனால் அது போர்டுக்கும் வரலாம், போர்டுக்கும் வரலாம். நம்ம வார கணக்கில் கொடுக்கும்போது போர்டுக்கு மீண்டும் வந்துச்சு. இந்த கணக்கில் சீரியல் கணக்குன்னு பார்க்கும்போது நமக்கு போர்டுக்கு வருது. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது 9ங்கிறத ஆள் போர்டுக்கு ட்ரை பண்ணலாம் நண்பர்களே. 9ங்கிறது எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆள் போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இதில் 93 96ங்கிறது பேசிக்கே இருக்குது. இதில் அடுத்த கணக்கு பார்க்கும்போது இதுலேயும் இங்கே பாருங்கள் 0 வந்திருக்கு. போர்டுக்கு 0 இருக்குது. அதே போல் இந்த கணக்கில் 6 இருக்குது. 0 6 அப்படிங்கும்போது அதில் ஒரு 3 வரும். ஓகேங்களா. 3 வரும். அந்த 6ங்கிறது மீண்டும் வரலாம். அந்த 0வுக்கு 6 வந்திருக்கு. 6ங்கும்போது மீண்டும் அந்த 6 வரலாம். ஓகேங்களா. மீண்டும் அந்த 6 வரும்போது நமக்கு இதில் வந்து 3 ஒரு நம்பரும் சிங்கிள் நம்பரை வைக்கணுங்கிறதுனால 6ங்கிறத போர்டுக்கு 6 உள்ளதை போர்டுக்கு 3 கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் போர்டுக்கு 3 வைக்கும்போது போர்டுக்கு 6 கொடுக்குறேன். இவ்வளவுதான் இதில் வித்தியாசமே. ஓகேங்களா. இது ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது சிங்கிள் நம்பராக வரும். அதுக்காக இதில் டபுள்ஸு இது 5வது சீரியல் கணக்குக்கு இது வருமா அப்படிங்கிற டவுட்டுக்காக தான் இதை சிங்கிள் நம்பராகவே கொடுக்குற நம்பர்களே.
உங்களுக்கு டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இதில் 396 693 அப்படிங்கிற 2 நம்பரையும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தாவது சீரியல் கணக்கில் நமக்கு சிங்கிள் நம்பராக தான் வருங்கிற நம்பிக்கையில் தான் இதை அப்படியே கொடுக்குறேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.